இப்போ வரைக்கும் ஐபிஎல் 2026ல் சிஎஸ்கே பற்றி கன்ஃபார்ம் ஆயிருக்க அஃபீஷியல் அப்டேட்ஸ். ஐபிஎல் 2026ல் சிஎஸ்கே எதெல்லாம் கன்ஃபார்மாக பண்ண போகிறாங்க அது அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடக்குது, ஐபிஎல் 2026க்கு தலை விளையாட போகிறாரா, சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகிட்டாரா, சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆக போகிறாரா சிஎஸ்கேக்கு, சிஎஸ்கே கோச்சிங் ஸ்டாஃபில் ஏதாச்சும் சேஞ்சஸ், ஐபிஎல் 2026 ஆப்ஷன் பற்றி சிஎஸ்கே எப்போ மீட்டிங் போட போகிறாங்க அப்படின்னு எல்லா அஃபீஷியல் அப்டேட்ஸுமே இதில் ரொம்ப கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், இது வரைக்குமே எந்த ஐபிஎல் சீசன்லையுமே இந்த அளவுக்கு ட்ரேட் நடந்தது கிடையாது. பட் இந்த ஐபிஎல் சீசனில் நடந்திருக்கு. ஸோ ஐபிஎல் 2026 ஃபுல் ட்ரேட் லிஸ்ட்டை தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே கிட்டேருந்து வந்திருக்க 1 by 1 எல்லா அஃபீஷியல் அப்டேட்ஸுமே இப்போ நம்ம பார்த்துட்டு போகலாம். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் அப்டேட்ஸ் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேடை அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வணக்கம் சஞ்சு அப்படின்னு சொல்லி. ஸோ சஞ்சு சாம்சன் இஸ் அன் அஃபீஷியல் சூப்பர் கிங் நவ். அண்ட் ஆப்வியஸாக ஜட்டு பார்த்தீங்கன்னா ராயல்ஸுக்கு போயிட்டாரு, ஜட்டு ப்ளஸ் சாம்கரன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போட்ட ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் அப்டேட்டாக இருந்துச்சு. அண்ட் அடுத்த அஃபீஷியல் அப்டேட் சிஎஸ்கே கொடுத்தது சிஎஸ்கேடைய ரிலீஸ் லிஸ்ட் கைஸ். எஸ் கைஸ், சிஎஸ்கேடைய ரிலீஸ் லிஸ்ட் ராகுல் திரிபாதி, வன்ஷ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், ரச்சின் ரவீந்திரா, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஷைக் ரஷீத், கமலேஷ் நகர்கோட்டி, மதிஷா பத்திரனா, டெவன் கான்வே கூட சேர்ந்து 43.4 crores சிஎஸ்கே இந்த ஆப்ஷனில் போக போகிறாங்க. இது சிஎஸ்கே செகண்ட் அஃபீஷியல் அப்டேட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் கைஸ் இந்த மெயின் அப்டேட் ஸ்டார்ட் ஆக போகுது. லைக் ஐபிஎல் 2026க்கு தலை விளையாட போகிறாராம். பிகாஸ் சஞ்சு சாம்சன் வேறு வந்துட்டாரு, தலை கண்டிப்பாக ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்க போகிறாரு. இந்த ரிட்டர்ன்ஷனில் தலையோட பேர் இருக்காது அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். தலை ரிட்டையர் ஆக போகிறாரு லாஸ்ட் மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி. பட் இட்ஸ் அஃபீஷியல் கைஸ், ஐபிஎல் 2026க்கு தலை வரதா போகிறாரு, ரிட்டையர் ஆகலை. அண்ட் கண்டிப்பாக தலை வந்தால் ஒரு இம்பேக்ட் பிளேயராக விளையாட போகிறாரா இல்லைனா பெஞ்ச் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. பட் கைஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் தலையை கொடுத்துருக்காரு. லைக் ஒரு 2:30க்கு போனால், ஸோ ப்ராக்டிஸுக்கு அவருடைய வீட்டிலேருந்து 6:30க்கு தான் வெளியில் வராராம். 5 hours ஆஃப் பேட்டிங் ப்ராக்டிஸ், ஸ்விம்மிங் அப்படின்னு எக்ஸட்ரா. ஸோ ஐபிஎல் 2026க்கு ஃபுல் ப்ராக்டிஸில் தலை இப்போ இறங்கியிருக்காரு. ஸோ ஆப்வியஸாக தோனி பார்த்திங்கன்னா இந்த ஃபெப்ரவரி ஜான் இந்த மந்தில் தான் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுவார். பட் இப்போவே 2026க்கு ஃபுல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2026 கண்டிப்பாக லோடிங் தான் நினைக்கிறேன். இவ்வளோ சிஎஸ்கே இன்வால்வ் காட்டுறாங்க, 2026 ட்ராஃபி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் கைஸ், இன்னொரு பெரிய பயம் இருந்தது, நம்ம டீமும் எங்கே மும்பை இந்தியன்ஸ் மாதிரி மாறிட போதோ. பிகாஸ் ஹார்திக் பாண்டியா எடுத்துன்னு வந்து ரோஹித் சர்மா கிட்டேருந்து கேப்டன்சியை சாக் பண்ணி ஹார்திக் பாண்டியா கிட்ட கொடுத்து டீம்ஸ்லேயே எக்கச்சக்க கான்ஃப்ளிக்ட் இந்த மாதிரி நம்ம டீம்லேயும் எங்கே நடந்துட போதோ. பிகாஸ் சஞ்சு சாம்சன் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க, இல்லை எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதனால சஞ்சு கிட்ட கேப்டன்சி கொடுத்து ருத்துராஜுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டு அவரும் டீம் விட்ட போகிற அப்படி இப்படின்னு நடந்துட போதோ அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் கேப்டன்சிக்காக மட்டும்தான். பட் சிஎஸ்கே இது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லைக் ஐபிஎல் 2026 கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் தான். ஐபிஎல் 2026 கிடையாது, ஐபிஎல் 2036 வரைக்குமே நம்மளோட ருத்துராஜ் கைக்வாட் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ ருத்துராஜ் கைக்வாட் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. லைக் சிஎஸ்கேயோட கேப்டன் அவர் தான். சஞ்சு சாம்சன் வரட்டும், யார் வேணால் வரட்டும், ருத்துராஜ் கிட்டேருந்து கேப்டன்சி கண்டிப்பாக போக போகிறது கிடையாது. இப்போ நிறைய ஃபேன்ஸுக்கு ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. லைக் ருத்துராஜ் போன வருஷம் கேப்டன்சி நல்லா பண்ணல, 2024 கேப்டன்சி நல்லா பண்ணல அப்படின்னா சஞ்சுக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் கைஸ், என்னோட கிளியர் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜோடைய ஓன் டீம் இது வரைக்குமே எடுத்தது கிடையாது. பிகாஸ் ஐபிஎல் 2024ல் ஸோ டீம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஃபைனல் மூமெண்ட்டில் ருத்துராஜுக்கு கொடுக்க கேப்டன்சி போச்சு. 2025ல் பார்த்தீங்கன்னா 9.75 crores ஒரு பிளேயர் கண்டிப்பாக பை பண்ணுமா இருந்துச்சு. ஸோ அதனால அங்கேயே பர்ஸ் நம்மளுக்கு ஃபுல் போயிடுச்சு. அதனால தான் நம்ம ராகுல் திரிபாதி, ஹூடா, சங்கர் அந்த மாதிரி த்ரீயோஸ் எல்லாம் எடுத்துன்னு வரமா வந்துச்சு. ஸோ ருத்துராஜோடைய கேப்பபிலிட்டிஸ் இன்னும் டெஸ்ட் ஆகலை. அண்ட் கொஞ்சம் ஆஃப் சீசனும் சொல்ல முடியாது, 4 மேட்சுக்கு தான் ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன்சி பண்ணார். ஸோ நான் பிலீவ் பண்ணுறேன் ஐபிஎல் 2026ல் கண்டிப்பாக ருத்துராஜ் கைக்வாட் 2026 ட்ராஃபியை ஜெயிச்சின்னு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனாக மாறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பத்திரனாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இன்னொரு பெரிய அப்டேட். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் ஃப்ளமிங்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருந்திருக்காமா பத்திரனாவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு, பத்திரனாவை ரிலீஸ் பண்ணுங்க, ஆப்ஷனில் போய் பைபேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதெல்லாம் தான் கைஸ் இருந்துச்சு சிஎஸ்கேடைய ஐபிஎல் 2026க்கு இது வரைக்கும் வந்திருக்க எல்லா அஃபீஷியல் அப்டேட்ஸுமே. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஐபிஎல் 2026ல் நடந்த எல்லா ட்ரேட்ஸ் பற்றியுமே பார்த்துடலாம். லைக் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே இவ்வளோ ட்ரேட் நடந்திருக்குது இந்த வருஷம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் இந்த ரெக்கார்ட் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ எந்தெந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடாக ஷார்துல் டாக்கூரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து ஆல் கேஷ் டீலாக பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஷார்துல் டாக்கூர் கூட சேர்ந்து அதே நாள் சர்ஃபேன் ரதர்ஃபோர்டை பார்த்தீங்கன்னா ஜிடிலேருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு இன்னொரு ஆல் கேஷ் டீலாக பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதை கூட சேர்ந்து மயாங்க் மார்க்கண்டே கொல்கத்தாலேருந்து மும்பைக்காக இன்னொரு ஆல் கேஷ் டீலாக பண்ணி முடித்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 ஆல் கேஷ் டீல் ட்ரேட் மும்பை பண்ணி முடித்தா. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஷார்துல் டாக்கூரை கொடுத்தாங்கல்ல, ஸோ அதுக்கு இன் ரிட்டன் இன்னொரு ட்ரேடை பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ்லேருந்து அர்ஜுன் டெண்டுல்கரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அனுப்பிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். டோட்டலாக மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட்ஸில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த சீசன் ஹையஸ்ட் ட்ரேட் பண்ணிக்கிறது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ ஆப்ஷனில் ஒன்றும் போய் கலக்க போகிறது கிடையாதுங்க. பிகாஸ் ஜஸ்ட் 2.75 crores மும்பை இந்தியன்ஸ் ஆப்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னொரு ட்ரேடாக பண்ணாங்க. லைக் முகமது ஷமியை எஸ்ஆர்எஸ்லேருந்து ஆல் கேஷ் டீலை பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷம்மி ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பிளேயராக மாறிட்டார். ஸோ லக்னோ செகண்ட் ஹையஸ்ட் ட்ரேட் பண்ணியிருக்க டீமாக மாறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம டெல்லி அண்ட் ராஜஸ்தான் இவங்க பார்த்தீங்கன்னா பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் பண்ணாங்க. எஸ் கைஸ், செகண்ட் பெஸ்ட் ட்ரேட் ஆஃப் IPL 2026 இது அப்படின்னே சொல்லலாம். எஸ், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானோவன் ஃபெரேரா டு CSK நடக்கும் அப்படின்னா டானோவன் ஃபெரேரா டு ராஜஸ்தான் நடந்திருக்குது கைஸ். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானோவன் ஃபெரேராவை டெல்லி ராஜஸ்தானுக்கு தூக்கி போட்டாங்க. அங்கேருந்து நிதிஷ் ராணாவை டெல்லி கேபிட்டல்ஸ் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எஸ் கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. டானோவன் ஃபெரேரா CSKலாம் நடந்திருக்கு அப்படின்னா ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கல. ஸோ டானோவன் ஃபெரேரா இப்போது ராஜஸ்தானுக்கு போயிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேடாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் IPL 2026 இல்லை IPL ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ரேட் சஞ்சு சாம்சன் டு CSK, ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் சாம் கரன் டு CSK இதுவுமே நேற்றுக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஜடேஜா போயிட்டார் அப்படின்னு சொல்லி யாருமே வருத்தப்பட போகாதீங்க. பிகாஸ் இதுக்கான கிளியர் ஆன்சரை CSKோட CEOவே சொல்லிட்டாரு. என்னென்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CSKோட மேனேஜ்மெண்ட்டை டிமாண்ட் பண்ணாங்களா, லைக் எங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் இந்தியன் பேட்ஸ்மேன் வேணும், ஸோ ஒரு கீப்பராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் CSKக்கு ஸ்ட்ரைட்டாகவே சஞ்சு சாம்சன் வெளியில் வராரு அப்படின்னு தோணுச்சு. ஸோ சஞ்சு சாம்சனுக்காக என்கொயரிஸை வச்சாங்க CSKோடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஆல் கேஷ் டீலாக தான் இருந்துச்சு. ஜடேஜாவை கொடுக்கறது வேணாம். ஸோ ஜடேஜா பிளான்ஸில் இருந்தது கிடையாது. ஸோ ஆல் கேஷ் டீலாக முடிக்கிற மாதிரி தெரியல. ஸோ சஞ்சு சாம்சன் வர மாட்டார் அப்படின்னு ஒரு நிலைமையில் போனதுனால தான் CSK அவங்களோட டஃபஸ்ட் டிசிஷன் CSKோட ஹிஸ்ட்ரியிலே ஒன் டஃபஸ்ட் டிசிஷன் ரவீந்திர ஜடேஜாவை கொடுக்கறதுக்கு முன்னே வந்தாங்க CSK. அண்ட் இது யாருக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் கைஸ். கைஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அதை வேணாலும் பேசியிருந்தோம் CSK நல்ல பிளேயர்ஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக நல்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்க. ஸோ இப்போ நல்ல பிளேயர்ஸ் எடுத்த உடனே எதுக்கு அந்த பிளேயரை கொடுத்தீங்க இந்த பிளேயரை கொடுத்தீங்க அப்படின்னு யாருமே திட்ட போகாதீங்க CSKக்கு. பிகாஸ் அவங்க நம்மளுடைய CSKோடைய ஃபியூச்சரை பார்த்தது எடுத்துன்னு இருக்காங்க. நாமளும் இந்த டிசிஷனை கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் கைஸ். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எல்லாருமே பாருங்கள், ஜடேஜா இன்னும் 2 வருஷம் தான், மேக்ஸ் டு மேக்ஸ் 2 வருஷம் தான் ப்ளே பண்ண போகிறாரு. பட் அந்த அதர் ரன் சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக 8 to 9 years நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணி கொடுப்பாரு. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்காக நம்ம ஜடேஜாவை 18 crores கொடுத்து ரீட்டைன் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் லாஸ். 2023 ஜடேஜா எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் அதே ஜடேஜாவை நம்ம 2026 எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஜடேஜா கம்ப்ளீட்டாக T20 சர்க்கிள்ஸ்லேருந்து வெளியில் போயிட்டார். ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிருக்கார் T20ஸ்லேருந்து. ஸோ இதுவுமே அவர் மென்ஷன் பண்ணி சொன்னார். அண்ட் நீங்களே பாருங்கள் இஸ் லைக் ரவீந்திர ஜடேஜாவை நம்ம எங்கே ப்ளே பண்ண வைக்க முடியும்? ஃபினிஷிங் ப்ளே பண்ண வைக்க முடியுமா? ஃபினிஷிங் ஆர்டரில் பண்ண முடியல. மிடில் ஆர்டரில் ப்ளே பண்ண பண்ணுவார் அப்படின்னா டாப் ஆர்டரில் எல்லாம் இறக்கி விட்டாங்க. பட் அங்கேயுமே ஜடேஜா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஜடேஜாவை நம்ம 18 crores கொடுத்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ பெட்டர் நம்ம சஞ்சு சாம்சன் எடுத்துன்னு வரது நல்லா தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.